Hello friends, welcome to MS Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா ஒரு டேஸ்டான ஈஸியான கேப்சிகம் பக்கோடா ரொம்ப சூப்பரா ரெடி பண்ணலாம். வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா Subscribe பண்ணிருங்க. கூடவே பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல் கொடுத்துக்கங்க. அப்போதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் வந்துட்டே இருக்கும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போய் எப்படி பண்ணலாம்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பக்கோடா பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம கேப்சிகம் எடுத்துக்கலாம். இதை வந்து குட்டி குட்டி பீஸா கட் பண்ணிக்கலாங்க. இது நல்லா க்ளீன் பண்ணிக்கங்க. க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து அது குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம வெங்காயம் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்தாச்சுங்க. இதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதையும் கட் பண்ணிக்கலாங்க. இதையும் நான் நீல வாக்கில் கட் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் இப்போ இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அடுத்து நம்ம இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 1/4 ஸ்பூன் கிட்ட ஓமம் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் கிட்ட ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள். காரத்துக்கு கொஞ்சமாக மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் கிட்ட மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 கப் கிட்ட கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். 1/4 கப் கிட்ட அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக இது கூட கேசரி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது கூட கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து ரொம்ப சேர்த்துறாதீங்க, லைட்டாக சேர்த்துக்கோங்க. அந்த மாவு எல்லாமே அது கூட லைட்டாக மிக்ஸ் ஆனால் போதும். அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி வந்து ரொம்ப சேர்த்துறாதீங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும். அந்த மாதிரியே மிக்ஸ் பண்ணால் போதும். இப்போ பாருங்கள், தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணால் போதும். இப்போ நம்ம அதை தனியாக வச்சுட்டு ஒரு கடாயில் நம்ம தேவையான அளவு ஆயில் விட்டு நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி 4 ஸ்பூனில் அந்த மாவு எல்லாத்தையும் எடுத்து லைட்டாக நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். ஆயிலில் இந்த மாதிரி எடுத்து போடும்போது பக்கோடா மாதிரி நல்லா சூப்பராக கிடைக்கும் நம்மளுக்கு. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்து ஆயிலில் சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் வெந்ததுக்கப்புறம் லைட்டாக நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம். 2 சைடும் நல்லா வேகட்டும். நீங்கள் அடுப்பை வந்து லைட்டாக சிம்மில் வச்சுட்டு வேக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஆயிலெலாம் நல்லா வடிச்சிட்டு நம்ம வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி மீதம் உள்ள எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்டான ஈஸியான கேப்சிகம் பக்கோடா ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் Subscribe பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணுறதுலாம் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.